பரிபஜனை இன்னைக்கு வந்தா எல்லாருக்கும் நல்லது வைப்பார் சாமி. ஸ்ரீரங்கம், திருப்பதி, திருக்கோவிலூர், திருவாலி என்று 4 க்ஷேத்திரங்களை சேவிச்ச பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு படிக்கும் பாகவதர் அத்தனை பேரும் ஒவ்வொரு படிக்கும் தேங்காய் உடைச்சி பாட்டு பாடி மேலதாளங்களோட போவாங்க. 4 திவ்ய தேசத்துக்கு சொன்னாக்கா 4 சாமி போய் பார்ப்பாங்களா, அது அத்தனையும் ஒரு சேர இங்கே பார்க்கலாம். பயின்றதரங்கம் திருக்கோட்டி பண்ணாள், பயின்றதமும் வெங்கடமே பண்ணாள், பயின்றது அணிதிகழும் சோலை அணிநீர் மலையே மனிதிகழும் வந்தடைக்கைமால் என்று பூதத்தாழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். அன்றாயர் குலக்குடியோடு அரிமா மலர் மங்கையுடன் அன்பளவே அவுனர்க்கு என்றாரும் இரக்கமில்லாதவனுக்கு உரையுமிடமாவது இரும்பொழி சூழ் நன்றாய புலல் நரையோர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருமங்கை ஆழ்வாரால 10 பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவ்ய தேசத்திற்கு திருநீர்மலை என்று பெயர். காண்டாவனம் என்பதோர் காடுன்னு சொல்லி இந்த காண்டாரண்ய க்ஷேத்திரத்திலே வால்மீகி ரிஷி, பிருகு ரிஷி, மார்க்கண்ட ரிஷி தவம் பண்ணி பெருமாள் இங்கே பிரத்யக்ஷம். வால்மீகி ரிஷிக்கு பெருமாள் ஜலரூபமாக சேவை சாத்தியத்தினாலே இங்கே பெருமாளுக்கு நீர்வண்ணன்ற திருநாமம் ஏற்பட்டது. இந்த ஊருடைய ஸ்தல பெருமாளாக கீழ் திருக்கோவிலிலே நீர்வண்ண பெருமாள் நின்றான் திருக்கோலத்தில் எழுந்தொழியிருக்கார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், இங்கே 4 பெருமாள். அதில் இருந்தான் மலை மேலே சாந்த நரசிம்மன் வீற்றிருந்த திருக்கோலத்தில் எழுந்தொழியிருக்கார். கிடந்தான் ரங்கநாத பெருமாள், இந்த க்ஷேத்திரத்துடைய பெரிய பெருமாளாக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கிடந்தான் ஆழ்வார் பாடியிருக்கார். சைன திருக்கோலம், அவரும் மலையில் தெற்கே திருமுகம் கொண்டு எழுந்திருக்கார். நடந்தான் உலகளந்த பெருமாள், நன்றாய புலன் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர்னு சொல்லி திருக்கோவில் எம்பெருமான நினச்சிட்டு மலையில் நடந்தான் உலகளந்த பெருமாள் ஆகாயம் பூமி அளக்கிறார். மலையில் 3 பெருமாள், கீழே ஒரு பெருமாள். இந்த 4 ஸ்தலங்களை சேவிச்சாலே ஸ்ரீரங்கம், திருப்பதி, திருக்கோவிலூர், திருவாலி என்று 4 க்ஷேத்திரங்களை சேவிச்ச பலன் கிடைக்கிறது. பிரார்த்தனை ஸ்தலம் இது. 6 மாத காலங்கள் ஆழ்வார்லாம் இங்கே காத்திருந்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த ஊருடைய பெருமாள் நீர்வண்ணன் ஸ்தல பெருமாளாக இருந்தாலும் ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்ற திருநாமத்திலே எல்லா உற்சவங்கள், வருஷாந்திர உற்சவம் எல்லாமே ரங்கநாத பெருமாளுக்கு நடந்துட்டுருக்கு. நீர்வண்ணனுக்கு பங்குனி சிரவணம் பிரம்மோற்சவம் மட்டும் 10 நாள் நடக்கிறது. ரங்கநாதருக்கு தான் வருஷ உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அதனால் எப்போவுமே உற்சவர் கீழே தான் எழுந்துள்ளிருப்பார். பிரம்மோற்சவ காலங்களில் துவஜாரோகணம், துவஜ அவரோகணம், திருக்கொடி ஏற்றம், திருக்கொடி இழக்கத்திற்கு மலைக்கு எழுந்துள்ளார். பங்குனி உத்தரத்துக்கு மலையில் ரங்கநாயகி தாயார் அங்கே இருக்கிறதுனால பங்குனி உத்தரம் திருக்கல்யாண உற்சவத்துக்கு மலைக்கு போகிறார். மிச்சம் எல்லா உற்சவங்கள் கீழே நடக்கிறது. இங்கே வருஷாந்திர உற்சவம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் ரங்கநாதருக்கு பெரிய பிரம்மோற்சவம் நடக்கிறது. நீர்வண்ணனுக்கு பங்குனி மாத பிரம்மோற்சவம். பெரிய உற்சவங்கள் பார்த்தா அந்த மார்கழி மாதம் அத்தியன உற்சவம் 21 நாள் பகல் 10 ரா 10 உற்சவம். அப்புறம் தை மாதத்தில் ரத சப்தமி உற்சவம், புரட்டாசியில் பவித்திர உற்சவங்கள், எல்லா உற்சவங்களும் பெருமாளுக்கு கீழே தான் நடந்துருக்கு. இன்றைய தினம் ஜனவரி 26ஆம் தேதி 1962 62லேருந்து பெருமாளுக்கு படி கட்டின ஆரம்பித்ததுலேருந்து படி உற்சவம்னு நடந்துட்டுருக்கு. அதாவது 26ஆம் தேதி விடுமுறை நாள் நம்ம தேசத்தின் ஞாபகார்த்தமாக இந்த படி உற்சவம் இந்த ஊரில் வச்சுருக்கா. படி உற்சவம் என்றால் என்னென்னா, படிகளுக்கெல்லாம் சுத்தி பண்ணி கோலங்கள் போட்டு அதுக்கு திருமண் காப்புதெல்லாம் சமர்ப்பித்து புஷ்பங்கள் கல்பூரார்த்தி பண்ணி பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனங்கள்லாம் பண்ணிட்டு போவாள். எல்லோரும் இந்த படி பூஜை இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். பஜனைகள்லாம் நிறைய வரும். நாம சங்கீர்த்தனத்துக்கே பெரிய ஒரு ஏற்றமிகு உற்சவம் திருப்படி உற்சவம்னு பேர். இந்த உற்சவத்தில் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு உபயதாரர் மூலமாக மலையில் கீழே இருக்க அனைத்து சன்னதிகளுக்கும் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம் மாலை சாத்தின்னு இருக்கார். நீர்வண்ணனுக்கு விசேஷ புஷ்பங்கி சேவையும், ரங்கநாதன் உற்சவருக்கு ரத்தனாங்கி சேவையும் சொல்லி ரத்தனாங்கியும் கிளி மாலைகள் வருஷத்தில் ஒரு நாள் ஸ்ரீரங்கத்திலேருந்து பெருமாளுக்கு இந்த கிளி மாலை என்று சொல்லப்படியான ஒரு விசேஷமான புஷ்பங்கள் சாத்திண்டு திருக்கண்ணாடி அறையிலே சமஸ்த பக்தஜனங்களுக்கும் சேவை சாய்க்கிறார். வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று பெரிய உற்சவம். 7 வாகனத்திலே பெருமாளுக்கு ரத சப்தமி திருமலை போன்றே பெரிய உற்சவம் நடக்கிறது. 108 திவ்ய தேசங்களில் 61வது க்ஷேத்திரம். அதுலேயும் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு பேர். ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், சாலக்கிராமம், புஷ்கரம், நைமிச்சாரண்யம், அஹோபிலம். இதுக்கு தோயாத்திரி என்று பெயர். தோயன்னா ஜலம், கிரினா மலை. வடமொழியில் தோயாத்திரியும் தமிழில் நீர்மலைன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ரொம்ப விசேஷமான பிரார்த்தனை ஸ்தலம் இது.
மலையில் பிருகு மார்க்கண்டே ரிஷி எழுதியிருக்கார். கீழே வால்மீகி ரிஷி, தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். கீழே 4 சன்னதி, மலையில் 4 சன்னதி இருக்குது. ரொம்ப விசேஷமான இந்தியாவிலே எல்லா சாந்த நரசிம்மருக்கு விசேஷம். இரணியனை சம்மானம் மட்டும் சாந்த நரசிம்மர் மலையில் ஒரு விசேஷமாக எழுந்தருளியிருக்கார். இந்த பெருமாள் பெரிய பிரார்த்தன ஸ்தலம். சமஸ்த பக்த ஜனங்களும் இந்த திவ்ய தேச சென்னைக்கு அருகாமையில் இருக்க இந்த திவ்ய தேசம் திருநீர்மலை க்ஷேத்திரத்துக்கு வந்து பெருமாளை சேவித்து ரங்கநாயகா சமேத ரங்கநாத பெருமாளின் பரிபூர்ண அனுகிரகமும் அணிமாமலர் மங்கை தாயார் நீர்வண்ட பெருமாளின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுயுமாறு அன்புடன் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். சாமி ரொம்ப நல்லா இருக்கு, அழகா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் வந்து பார்க்கலாம். சாமி பார்த்தோம், நல்லா பார்த்தோம். பூஜை கிடைச்சிது, சாமி நல்லா பார்த்தோம். ரொம்ப மன திருப்தியா இருக்குது. பரிபஜனை இன்னைக்கு வந்தா எல்லாருக்கும் நல்லது வைப்பார் சாமி. நினச்சதெல்லாம் ஜெயம் பண்ணுவாரு. அதுக்காக எல்லா ஜனங்களும் வருவாங்க. வருஷம் கோவிந்தாக்கு பார்க்கறதுக்கு வருவாங்க. ஜனங்களும் நினைச்சு கூடி வரட்டும். எல்லாருக்கும் நல்ல நன்மை ஆகட்டும், நல்லதா நடக்கட்டும். இந்த வருஷம் செய்வாங்க. அங்க எல்லா ஜனங்களும் நல்லது பண்ணுவாரு. பரிபூஜை, பரிபஜனை, பரிபூஜை இன்னைக்கு பண்ணா நல்லது. அதுதான் எல்லாம் வருவாங்க. சீனிவாசன் கருணை, எங்க மேல எல்லாம் சீனிவாசன் கருணை. எல்லாத்துக்கும் நல்லது செய்யட்டும். படிப்பூஜை 27ஆம் நாள் உற்சவன்றாங்க. தெரியல, நாங்கள் சடனாக வந்தோம். எங்களுக்கு சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது. நாங்களும் சடனாக வந்தோம் சார். சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது. 41வது திருத்தலமா ஸ்ரீரங்கத்தோட அங்கே போகிறது. இதுவும் பெருமாள்னாங்க. சாமி பார்த்தேன் அங்கிள். நல்லா இருந்துச்சு அங்கிள், சூப்பராக இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைமு, நல்லா இருக்குது கோயில். ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன், நல்லா இருக்குது. பெருமாள் தரிசனம் நல்லா கிடைச்சிது. நிறைய பேர் வந்திருக்கீங்க. இப்போ சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான தரிசனங்க. ரொம்ப அலங்காரம், ரொம்ப அருமையாக இருந்தது. இயர்லி ஒன்ஸ் தான் அந்த படி பூஜை. ஸோ மற்ற நாளில் கிடையாது. அதனால ரெகுலர் எல்லாருமே படி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. விசேஷம், ரொம்ப விசேஷம். எல்லா சாமிகளும் உற்சவர்லேருந்து மூலவர்லேருந்து எல்லாமே வந்து மாலை அங்கேருந்து வராங்க, ஸ்ரீரங்கத்தில் வர்றது. படி பூஜை ஏதாவது வேண்டின்னு செஞ்சால் நல்லா நடக்கும்ட்டு சரி. படியில் கொஞ்சம் வச்சு கருப்பு வச்சு ஏற்றின்னு போவோம். நீர் சூழ்ந்திருந்தது. நீர் சூழ்ந்ததால் இவருக்கு நீர்வண்ண பெருமான் உள்ள இருக்கார் மூலவர். 6 மாதம் திருமங்கையாழ்வார் பக்கத்து தாம்பரம் போகக்கூடிய மலையில் தங்கியிருந்து இவருக்கு வந்து மங்களாசாசனம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க கோவில். இந்த திருத்தலத்தில் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்று 4 கோலத்தில் எம்பெருமான் பெருமாள் தேவை சாதிக்கிறார். ஒவ்வொரு வருடமும் இவங்க சிலைக்காம திருப்பதியிலையும் திருவல்லிக்கேணிலையும் ரங்கநாதர் எங்கள் திருநீர்மலையிலையும் இந்த ரத சப்தமி, படி உற்சவம் எல்லாம் சிறப்பாக நடக்குங்க. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்கள் வீட்டுக்காரர் அவருடைய பஜனை குரூப்பு ஒவ்வொரு படிக்கும் பஜனை பாடிக்கிட்டு போவாங்க. என் கணவருக்கு உடம்பு முடியாமல் இருந்த சூழ்நிலையும் இப்போது உற்சாகமாக வந்திருக்காரு பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு படிக்கும் பாகவதர் அத்தனை பேரும் ஒவ்வொரு படிக்கும் தேங்காய் உடைச்சி பாட்டு பாடி மேலதாளங்களோட போவாங்க. படியில் ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் வேண்டிக்கிட்டு கூட மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு போவாங்க. திருப்பதிலையும் இருக்குது. திருப்பதிலையும் இந்த படி உற்சவம் இருக்குது. திருப்பதிலையும் இருக்குது. 4ஆம் தேதி ரத உத்தமி. பெருமாள் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாகனத்தில் வந்து தேவை சாவிப்பார். காலையில் 6 மணிக்கு சூரிய பிரபதை, அதுக்கப்புறம் தொடர்ந்து கடைசியில் வந்து சந்திர பிரபை 8 மணிக்கு முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தானே இந்த திருமலை பூரா எல்லாம் நிறைய பக்தர்கள் தான் இருப்பாங்க. 4ஆம் தேதி ரத சப்தமி. வருஷம் வருவோம் பார்க்கறதுக்கு.
ரொம்ப அழகா இருப்பாங்க சாமி. ரத்னாங்கில இருப்பாரு. மேல அப்படியே ஒரே தரிசனம் பண்ணியாச்சு ரங்கநாத பெருமாளையும். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜனவரி 26 எப்பவுமே கண்டிப்பா வந்துருவோம். வருஷம் வந்துட்டு. அது முக்கியமா படி உற்சவம் சொல்றாங்க. ஆமா, படி உற்சவம். நிறைய பேர் குங்கும மஞ்சள் எல்லாம் வைப்பாங்க. வேண்டுதல் தான் வைப்பாங்க. ரொம்ப பஜனை எல்லாம் பாடுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். தேங்க்யூ. என்ன 4 பெருமாளுங்க ஒரே திவ்ய தேசம் 4 திவ்ய தேசத்தை தரிசிக்க செஞ்ச 4 திவ்ய தேசத்துக்கு சொன்னாக்கா 4 சாமி போய் பார்ப்பாங்களா அது அத்தனையும் ஒரு சேர இங்கே பார்க்கலாம். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் 4 பெருமாள். அந்த 4 பெருமாளை 4 திவ்ய தேசத்தில் போய் பார்க்கணும். இங்கே ஒரு சேர பார்க்கலாம். அதான் அந்த கோயிலுக்கு. அதுவும் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்கு 6 மாதம் அதான் நீர்மலைன்னு பேர் இருக்கு. அது உயர்வை குறித்தால் திருநீர்மலை. 6 மாதம் தண்ணி சூழ்ந்துருந்ததா இதை. அங்கே எதிர ஒரு இருக்கார் அங்கே திருமங்கை ஆழ்வார். அந்த மலையிலிருந்து 6 மாதம் பொறுத்து அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுக்கு பேரே நீர்மலை தான். திருன்றது அடைமொழி உயர்வுக்காக. எல்லா கோயிலும் பதி தான். அது திருப்பதி. கோவலூர் தான் திருக்கோவில். எல்லாருக்கும் தணிகை தான் திருத்தணிகைன்னு வரும். அது திருன்றது உயர்வை குறிக்கிறதுக்காக வர்றது. இது வந்து அந்த காலத்திலே உள்ள பழைய காலத்து கோயில்னால சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்தால வந்து வாகனத்தில் 10 வாகனத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கு வந்து நிகழ்ச்சி வெளியில் பார்த்துருப்பீங்க. அது இதோட சிறப்பு வாய்ந்தது. பெருமாள் ஒவ்வொரு வாகனத்தில் வர்றது அது நல்லாயிருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் எல்லாரும் மட்டும் நல்லபடியாக இங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டில் மக்களும் சரி எல்லாம் சரி அருள்பட்டு நல்லபடியாக இருக்கும். பரம